ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகோம்னா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகும். இன்றைக்கி வந்து உங்களுக்கான அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து 2026க்கான அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நான் இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அப்ளை பண்ணுறது, பேமெண்ட் வந்து எப்படி பண்ணணும்னு. அதுமாதிரி ஒன்ஸ் வந்து நோட் பண்ணிங்க, நான் சொல்கிற டீட்டெயிலாக வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்லோடு வந்து பண்ணுங்கள். இல்லைனா வந்து அவங்க என்ட்ரோமெண்ட் நம்பர் முன்னாடி வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. உங்கள் ஜிமெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்ஸ் வந்து எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று நியூ அப்ளிகேட்டர், இன்னொன்று வந்து எக்ஸ்டெண்ட் அப்ளிகேட்டர். அது நியூ அப்ளிகேட்டர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. எக்ஸ்டெண்டிங் அப்ளிகேட்டர் யாருக்குன்னு நான் வந்து டீட்டெயிலாக வந்து லாஸ்ட் சொல்கிறேன். அது வந்து நியூ அப்ளிகேட்டருக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் நியூ அப்ளிகேட்டர் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து உங்கள் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் தப்பாக செலக்ட் பண்ணால் கூட பரவாயில்ல, கீழே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து யூஜியா பிஜியா வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான உங்கள் டிஇபி ஐடி வந்து என்டர் பண்ணி கீழே வேலிடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நேமு, உங்கள் மொபைல் நம்பர், ஆதார் நம்பருக்கு ஷோ ஆகும். நான் வந்து அதை டெலிட் பண்ணிட்டேன். என்னோட ஷோ ஆனிச்சு, நான் அதை வந்து டெலிட் பண்ணிட்டேன். பட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நேம் எல்லாமே வந்து ஷோ ஆகாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நேம் இன் பிளாக் லெட்டர்னு கேட்டிருக்காங்க. அது வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நேம் ஆஸ் பர் ஆதார்னு இருக்கும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷோ ஆகுங்க. இல்லை ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் உங்கள் நேம் வந்து ஸ்டூடெண்ட் நேம் வந்து தமிழில் வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் தமிழ் வந்து டைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து அங்கே என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த ஜெண்டரோ அந்த ஜெண்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான நீங்கள் எந்த நேஷனாலிட்டின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து இந்தியாவாக தான் இருப்பீங்க. நீங்கள் இந்தியா வந்து சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த ரீஜியன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த ரீஜியனோ அதை வந்து சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான கம்யூனிட்டி பற்றி கேட்டிருக்காங்க. அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அதில் வந்து நீங்கள் எந்த சப்காஸ்ட்டு அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிங்க. நீங்கள் வந்து உங்களுக்கான கம்யூனிட்டிகளில் நீங்கள் எந்த சப்காஸ்ட்டோ அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிங்க. அதில் ஷோ ஆகும். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நல்லா செக் பண்ணிட்டு அதில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணால் கூட பரவாயில்ல, நெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நான் எப்படி எடிட் பண்ணணும் நான் வந்து சொல்கிறேன். எப்போ எடிட் பண்ணணும், எப்படி எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணணும் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான மதர் டங் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து தமிழை சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கேரளானா நீங்கள் மலையாளம் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இமெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. நீ இமெயில் ஐடி வந்து தனியாக வந்து கிரியேட் பண்ணி அந்த இமெயில் ஐடி வந்து இங்கே கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்க. இதுக்கு தான் உங்களுக்கான என்ட்ரோமெண்ட் நம்பர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இமெயில் ஐடி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இமெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கான என்ட்ரோமெண்ட் நம்பர் வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க யூனிவர்சிட்டி சைட்லேருந்து. நீங்கள் வந்து நியூவாக வந்து பர்சனலுக்கு வந்து ஒரு இமெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணிங்க. கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணி வச்சுங்க. பண்ணிட்டு நீங்கள் அந்த இமெயில் ஐடியை வந்து இங்கே வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுக்கு தான் வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன் எப்படின்னு. நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் என்ன ஆதார் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷோ ஆகும். அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆல்டர்னேட்டிவ் கான்டாக்ட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஆல்டர்னேட்டிவ் கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் வேற நம்பர் ஏதாச்சும் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான பிளட் குரூப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான பிளட் குரூப் வந்து சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் உங்களோட மேரிடு ஸ்டேட்டஸை பற்றி கேட்டிருக்காங்க. நீங்கள் மேரிடா அன்மேரிடா இதை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சனா இல்லை செக்யூரிட்டி பர்சனானு வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் வீட்டில் ஏதாச்சும் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா அவங்க வந்து சூஸ் பண்ணிங்க. அப்படி நீங்கள் இதில் இல்லைனா நாட் அப்ளிகபிள் வந்து சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து எக்கனாமிக்கலி வீக்லி பர்சனானு வந்து கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான ஆனுவல் இன்கம் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. நீங்கள் வந்து உங்களுக்கான ஆனுவல் இன்கம் சூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த கேட்டகரி பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நீங்கள் வந்து நோன்னு கொடுங்க. இந்த அதுக்கப்புறம் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் பர்சனலி டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சனானு வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டானு வந்து கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோனா நோன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் வந்து எந்த இயரில் வந்து பாஸ் பண்ணீங்க அந்த இயர் வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் யூஜி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூமிஸ் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா அந்த ஆப்ஷனை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஏபிசி ஐடின்னு இருக்கும். அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஏபிசி ஐடி வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் முன்னாடி வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிருக்கீங்களான்னு வந்து கேட்டிருக்காங்க. படிச்சிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, அப்படி இல்லைனா நோன்னு வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான பேங்க் டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. பேங்க் டீட்டெயிலுக்கு வந்து கேர்ஃபுல்லாக கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து அதில் தான் போடுவாங்க. பேங்க் பாஸ்புக்கில் எப்படி நேம் இருக்கோ அந்த நேம் என்டர் பண்ணுங்க. அக்கௌண்ட் நம்பர் வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து உங்கள் பேங்க் நேம் வந்து என்டர் பண்ணுங்க. உங்கள் பேங்க் பிரான்ச் வந்து என்டர் பண்ணுங்க. ஐஎஃப்சி கோடு கேட்டிருப்பாங்க. அது உங்கள் பேங்க் புக்கில் இருக்கும், அதை என்டர் பண்ணுங்க. அப்புறம் வந்து அக்கௌண்ட் டைப் வந்து கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட் டைப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் அட்ரஸ் டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த அட்ரஸ்க்கு புக்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. டோர் நம்பர் ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஸ்ட்ரீட் நேம் ஏரியா நேம் வந்து என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த சிட்டியோ அந்த சிட்டி வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தாலுக்கா வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பஞ்சாயத்தோ அதை வந்து என்டர் பண்ணுங்க. அதில் வந்து எந்த வார்டு நம்பரோ அந்த வார்டு நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து
எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். தமிழ்நாடுனா தமிழ்நாடு ஸ்டேட்டை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை வந்து சூஸ் பண்ணுங்கள். அந்த டிஸ்ட்ரிக்கை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கான பின்கோடு போஸ்டல் கோடு வந்து கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து வில்லேஜா இல்லை வந்து சிட்டியான்னு கேட்டிருக்காங்க. அர்பனா இல்லை ரூரலான்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து சூஸ் பண்ணி வச்சுங்க. இதில் வந்து நீங்கள் எந்த ஏரியா வில்லேஜில் இருக்கீங்களா இல்லை வந்து சிட்டியில் இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மேலே கொடுத்த அட்ரஸில் இப்போ வந்து கரெக்டாக இருக்கீங்கன்னா பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு சேவ் ஆஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து டிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மேலே கொடுத்த டீட்டெயில் இங்கே வந்து ஷோ ஆகும். அப்படி இல்லை நீங்கள் வந்து வேறு இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்போனா அந்த இடத்துக்கு புக் சென்ட் பண்ணுன்னா நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுக்கலாம். நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ்க்குனா டேரெக்டாக வந்து அங்கேயே சென்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் உங்களுக்கான ரிசர்ச் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், யூஜி, பிஜி, டிப்ளமோ எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கான ப்ரோக்ராம் கேட்டகரி வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் யூஜி படிக்க போவீங்களா, பிஜி படிக்க போவீங்களா, டிப்ளமோ வந்து படிக்க போவீங்களா, இல்லை வந்து சர்டிஃபிகேட் வந்து கோர்ஸ் வந்து படிக்க போவீங்களா, நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கீழே ப்ரோக்ராம் நேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அதில் என்ன படிக்க போவீங்கன்னு வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். CY 2026 பேட்சில் வந்து அவங்க வந்து சயின்ஸ் குரூப் வந்து ஆஃபர் பண்ண மாட்டாங்க. இப்போதைக்கு வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்கல் மட்டும் செமஸ்டர் பேட்டர்னில் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க சயின்ஸ் குரூப்பில். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பிசி வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எந்த மீடியம் வந்து அவைலபிளாக இருக்கோ அது வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி தமிழ் மீடியம் இருந்துச்சுன்னா நீங்கள் தமிழ் மீடியம் ஜாயின் பண்ணும் போல இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னன்னா, இப்போ புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. புக்ஸ் டைப்னு கொடுத்து அதில் வந்து ஹார்ட் காப்பியாக வேணுமா இல்லை எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. எல்லாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து எல்லாருக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து புக்ஸ் வந்து அவங்க வந்து யூனிவர்சிட்டி சைட்லேருந்து சென்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஹார்ட் காப்பி வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான புக்ஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை எல்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான புக்ஸ் பேமெண்ட் மட்டும் லெஸ் ஆகிடும். உங்களுக்கு வந்து புக்ஸ் வந்து யூனிவர்சிட்டி சைட்லேருந்து உங்கள் அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணால் நீங்கள் ஹார்ட் காப்பி வந்து சூஸ் பண்ணிங்க. ஆனால் புக்ஸ் ஃபீஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நான் வந்து ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணி படிக்கலாம், எல்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஃப்ரீ தான் எல்லாருக்குமே. ஹார்ட் காப்பி வந்து சூஸ் பண்ணப்போ உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து 11,600 rupees வந்து ஷோ ஆகுது. அதே வந்து நான் இப்போ வந்து எல்லாம் வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து 10,300 rupees வந்து ஷோ ஆகுது. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா புக் ஃபீஸ்ன்னு போட்டு உங்களுக்கு வந்து 1,000 rupees வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 1,000 rupees வந்து அவங்க வந்து லெஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு புக்கு வேணும்னா நீங்கள் வந்து 1,000 rupees வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி வேணான்னா நீங்கள் 1,000 rupees வந்து அது லெஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து 10,300 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு கேட்டிருக்காங்க. உங்கள் லாங்குவேஜ் பேப்பர் தான் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து தமிழ் தான் சூஸ் பண்ணுவீங்க. ஃபவுண்டேஷன் கோர்ஸில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக வந்து மயிலாடுதுறை வந்து செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அங்கே மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் வந்து அவைலபிளாக இருக்க ரீஜியன் சென்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். அது கீழே வந்து நீங்கள் ஸ்டடி சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டடி சென்டர் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அங்கே அவைலபிளாக இருக்க ஸ்டடி சென்டர் எல்லாமே ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு நியர்பை எது இருக்கோ நீங்கள் வந்து அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்டு ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸுக்கு வந்து போய்டும். பேமெண்ட் டீட்டெயில் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்களே வந்து இது வந்து என்டர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஃபாதர் நேம் வந்து இங்கிலீஷில் வந்து பிளாக் லெட்டரில் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபாதர் ஆக்குபேஷன் வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபாதர் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறாங்களோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து ஷோ ஆகலைன்னா கீழே லாஸ்ட்டாக வந்து அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே, நீங்கள் வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஃபாதர் எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ்க்கு அப்புறமா நீங்கள் கான்டாக்ட் நம்பர் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா உங்கள் ஃபாதரோட இமெயில் அட்ரஸ் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி தான் உங்கள் மதரோட ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் வந்து உங்கள் மதர் நேம் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு தமிழில் வந்து உங்கள் மதர் நேம் வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ் வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மதரோட கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுங்க. அதேமாதிரி உங்கள் மதரோட ஜிமெயில் ஐடி வந்து கொடுங்க. இதை எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே வந்து சேவ் அண்டு ப்ரொசீட்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு எஜுகேஷன் டீட்டெயிலுக்கு வந்து போய்டும். இங்கே வந்து 2 ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். ஒன்று வந்து 10th, இன்னொன்று வந்து 12th வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து டிப்ளமோ படிச்சிங்கன்னா அவங்க எப்படி ஆட் பண்ணணும் நான் சொல்கிறேன். அதேமாதிரி வந்து 10th இடத்துல மந்த் இயர்னு இருக்கும். நீங்கள் மந்த் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
உங்கள் மார்க் ஷீட்டில் வந்து மே 2025 இருக்குன்னா நீங்கள் அந்த இயரில் வந்து பாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மேனு வந்து டைப் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து 5 நம்பர்ஸில் தான் கொடுக்கணும். எந்த மந்த்தோ அந்த நம்பர் வந்து நம்பரில் கொடுங்க. அதேமாதிரி எந்த இயரோ அந்த இயரும் நம்பரில் கொடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போவோம். நெக்ஸ்ட்டு அந்த மார்க் ஷீட்டோட ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து சூஸ் ஃபைலில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்க. மேலே வந்து கொடுத்துருக்காங்க 400 KB தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். சேம் 10th டீட்டெயில்ஸ் எப்படி ஃபில் பண்ணிங்களோ அதேமாதிரி 12th டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் டிப்ளமோ வந்து முடிச்சிங்கன்னா பக்கத்துலேயே உங்கள் டெலிட் ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்து நீங்கள் வந்து 12th ஆப்ஷன் வந்து டெலிட் பண்ணிடுங்க. நீங்கள் பிஜி ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் யூஜி சர்டிஃபிகேட் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே கீழே வந்து ஆட் அகாடமிக் ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு காலம் ஓப்பன் ஆகும். இல்லை நீங்கள் டிப்ளமோ சூஸ் பண்ணிங்க. அப்படி இல்லை அண்டர் கிராஜுவேட் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த மந்த் எந்த இயர் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்களோ அதை கொடுத்துட்டு நம்பரில் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் சூஸ் ஃபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிங்க. 400 KB இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சேவ் அண்ட் ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கான பாஸ்போர்ட் சைஸ் வந்து ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 100 KB இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கான சிக்னேச்சர் வந்து நீங்கள் பேப்பரில் எழுதி அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து 100 KB இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆதார் கார்டு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து 400 KB இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த டிக்ளரேஷன் பாக்ஸ் வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சேவ் அண்ட் ப்ரிவ்யூன்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிங்க. அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கீழே வந்து பேக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பின்னாடி வந்து அதே ஸ்டெப் வந்து நீங்கள் எடிட் பண்ணிட்டு திருப்பி வந்து சேவ் அண்ட் ப்ரிவ்யூன்னு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் முக்கியமாக எது செக் பண்ணுன்னா உங்களுக்கான இமெயில் ஐடியும் மொபைல் நம்பர் வந்து செக் பண்ணும். இமெயில் ஐடிக்கு ரோல் நம்பர் சென்ட் பண்ணுவாங்க. மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. கீழே வந்து ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து QR கோடு இல்லை வந்து நீங்கள் UPI மூலமாக பே பண்ணுற சிம்பிள் ஆன்லைன் பேமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து ஜிமெயில் ஐடி வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்கள் மொபைல் நம்பருக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்கள் ஜிமெயில் ஐடிக்கு வந்து உங்கள் என்ட்ரோமெண்ட் நம்பர் சென்ட் பண்ணுவாங்க. இப்போ மொபைல் நம்பருக்கு என்ன சென்ட் பண்ணுவாங்க நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து போட்டுருக்கீங்க. டக்குன்னு வந்து தெரியாமல் வந்து நீங்கள் வெப்சைட்லேருந்து வெளில வந்துட்டீங்கன்னா திருப்பி வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து சேவ்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகாது. ஆல்ரெடி எக்ஸிட்னு ஷோ ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நியூ அப்ளிகேஷன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணக்கூடாது. கீழே வந்து எக்ஸிட்டிங் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணணும். உங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு OTP வந்து சென்ட் ஆகும். அந்த OTP என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதோட ஸ்டாப் பண்ணீங்களோ அந்த பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். அதேமாதிரி வந்து உங்களுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பேஜில் வந்து 10th 12th அதேமாதிரி அதில் வந்து மந்த் இயர் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் ரெண்டுமே வந்து நம்பரில் தான் கொடுக்கணும். நீங்கள் வந்து நம்பரில் தான் கொடுக்கணும். மந்த் இயர் வந்து நம்பரில் தான் கொடுக்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்து போவோம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னன்னா, நீங்கள் வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து ஜாயின் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதேமாதிரி வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஜாயின் பண்ணிங்க. எல்லா அப்டேட்டுமே இப்படியே வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து போஸ்ட் ஸ்டோரி வந்து அப்லோட் பண்ணிடுவேன். அதுலேயே வந்து யூனிவர்சிட்டி லோகோ இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது டக்குன்னு வந்து நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணி அதில் லிங்க்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இன்ஸ்டாகிராமும் லிங்க்கும் ஷோ ஆகும். நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி வெப்சைட் லிங்க் வந்து ஷோ ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் அந்த வெப்சைட். நீங்கள் போய் கூகுளில் போய் டைப் பண்ண வேணாம் வெப்சைட் நேமை. நீங்கள் டேரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.